ஒரு வண்டியை ஷோரூம்லேருந்து எடுத்து எங்கடா ஃப்ரண்ட் லைட் எரிய மாட்டேங்குது. இப்போ ஓரளவுக்கு தெரியுது. அதாவது ஒரு வண்டியை ஷோரூம்லேருந்து எடுத்து அந்த இன்ட்ரா சொன்னோம்ல டாட்டா, அந்த வண்டியை போய் ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சித்தப்பாட்டு கொடுக்கணும். அதுக்கோசரம் எங்கள் ரூமில் இருந்து ஷோரூம் வரைக்கும் நடந்து தான் போயிட்டுருக்கிறேன். இன்னும் ஷோரூம் எங்கே இருக்குன்னா இன்னொரு 5 நிமிஷம் தான் பக்கம் வந்துட்டேன். இங்கேருந்து இந்த சப்வேல உள்ளே போயிட்டு லெஃப்ட்டு கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நடந்தால் இன்ட்ரா டாட்டா ஷோரூமு. அங்கே தான் அந்த வண்டி சர்வீஸ் விட்ருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே கொடுக்கணும், கோமகட்டில் கொடுக்கணும். அதுக்கு தான் இப்போ 1/2 மணி நேரமாக நடந்துகிட்ருக்கேன். சரிங்க, நம்ம போயிட்டு ஃபேஸ் கிளியராகவே தெரியுமா ஷோரூமுக்கு ஏதாவது பக்கம் வந்துட்டோம். லாங்காக தெரியுதா டாட்டா, அதான் ஷோரூம். நம்ம சர்வீஸ் ரோடில் ஆப்போசிட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். நானும் ஒரு 1 மணி நேரம் பக்கமாக நடந்துக்கிறேன். எங்கன்னா வண்டியூர் போகிறது ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ லோடுக்கு போனோமா, சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா எனக்கு கொடுத்து திரும்ப பைக்லேயே ரூம் போடுறேன்னு சொன்னாங்க. அதை நம்பிட்டு நான் நடந்து போயிட்டுருக்கேன். அது தெரியும் நினைக்கிறேன் டாட்டா ஷோரூம். சரிங்க, போயிட்டு எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க டாட்டா ஷோரூம். இதுதான் இந்த கேட்டு தான். உள்ளே போயிட்டு வண்டி எடுத்துன்னு வண்டி ஏதோ சர்வீஸ்லாம் முடிஞ்சு எல்லா வண்டியும் வரும் போல். சரிங்க, ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புவோம். வண்டி நம்ம டெலிவரி எடுக்கணும். சரி, ஓகே, நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி கொடுத்தேன். வண்டி அவ்வளோதான், வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நான் போகலாங்களா? அவ்வளோதாங்க, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஒரு வண்டி டெலிவரி ஒன்று, அதனால் கொஞ்சம் டக்குனு. சரிங்க, வண்டி ரொம்ப நேரம்லாம் இப்படியே ஓட்ட முடியாது. வீடியோவுக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வண்டி எனக்கு அந்தளவுக்கு ஓட்டவே தெரியாது. சொல்லப்போனால் நான் பொலிரோ பிக்கப் மட்டும்தான் நல்லா ஓட்டுவேன். இந்த வண்டியெலாம் அந்தளவுக்கு நம்ம கற்றுக்கல. சரிங்க, சரி, போயிட்டு அப்புறமா அது வைக்கலாம். கண்ணே தெரிய மாட்டேங்குது. டைம் பக்கம் ஓட்டிட்டேன், அப்பயும் அந்தளவுக்கு கண்ட்ரோல் இல்லை, வரமாட்டேங்குது கண்ட்ரோல். ஒரு சீக்கிரம் வண்டி என்னன்னு தெரில. நான் கற்றுக்கினதே பிக்கப்பில் தான். அப்புறம் எப்படி இந்த வண்டி ஓட்டி சரி டக்குன்னு கற்றுக்கணும். இது வரைக்கும் நான் வேறு எந்த வண்டியுமே ஓட்டு